தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நாம் எப்படி இணைந்து பணியாற்ற வேண்டும், எப்படி மக்களிடம் செல்ல வேண்டும், எஸ்ஐஆரிலே விடுபட்ட வாக்குகளை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மேலும் சேர்க்கலாம் என்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த பணியிலே எப்படி ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் பொதுவான ஆலோசனைகளை வழங்கினார். நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டியதன் நோக்கம் அதன் மூலம் வெற்றி பெறுவோம் என்ற காரணத்தினால் பொதுவான ஆலோசனைகள் அவர்களிடமிருந்து அந்த அவர்களுடைய மாவட்டங்களிலே எப்படி நிலைமை இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு இதுதான் எப்பவுமே உள்ளது. ஒரு காலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு கால அவகாசமே கிடையாது. இப்ப 7 நாள் மனு தாக்கல், 2 நாள் மனு பரிசீலனை, திரும்ப பெறுவதற்கான 2 நாள் 9, 14 நாள் பிரச்சாரம், அடுத்த 2 நாள் தேர்தல். இதுதான் எல்லாம் இப்போ சமீபத்திலே ஒரு 5-6 தேர்தல்களாக இதுதான் நடைமுறை. ஆமாமா, கடந்த முறை நாம் எந்த தொகுதிகளில் வாக்குகளை குறைத்து வாங்கியிருக்கிறோமோ அங்கேயெல்லாம் போய் அதிகமாக வேலை செய்து வாக்குகளை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய திட்டங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் 2-3 நாள்ல கொடுத்துருவோம். தாவேகா தரப்புல தானே வெளியிட்டாங்க, பாஜக தரப்புல வெளியிட்டாங்களா? அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுறவங்க நாங்க பேசுறோம்னு சொல்றாங்க, இவர் பேசலைன்னு சொன்னா யார் நம்புவாங்க?